நீங்கள் லட்சத்தில் சம்பாதிக்கிறதுனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. கோடியில் சம்பாதிக்கணும்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கான தகவலை நான் சொல்கிறேன். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக உங்களுக்கு 2 இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் செம்ம பீக்கில் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஒன்று கோல்டு, ஒன்று லேண்டு. எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தானே இவன் சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கோல்டு ரேட்டுக்கும் லேண்ட் ரேட்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. கோல்டை விற்று லேண்டை வாங்கி போட்டவன் கோடீஸ்வரனாக இருக்கான், அது தெரியுமா உங்களுக்கு? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கோங்க. 2016 கோல்டு ரேட்டு 28,000 ரூபா. இன்றைக்கி 2026 1,25,000 ரூபா. அவ்வளோதான் வித்தியாசம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேஷியோ போயிருக்கு. இதே நீங்கள் அதே 2016 ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற இடத்துல ஒரு லேண்டு வாங்கி போட்டு இன்றைக்கி அது 2026 நீங்கள் அந்த லேண்டோட வேல்யூ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு குரோத்தில் போயிட்டுருக்குங்க வேல்யூ. நீங்கள் கோல்டில் தான் அப்ரிசியேஷன் இருக்குன்னா ஒன்றும் இல்லை, கோல்டு வாங்கி வச்சிங்கன்னா லாக்கரில் இருக்கும், அதோட வேல்யூ தான். அதாவது கோல்டு மட்டும்தான் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். கோல்டு லிக்விட் கேஸாக தான் தரும். ஆனால் லேண்டு, ரெண்ட்டு, ரீசேலு உங்களுக்கு மந்த்லி இன்கம்மாக உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க. கோல்டு வெல்த்தை சேவ் பண்ணும், ஆனால் உங்கள் லேண்டு வெல்த்தை ஸ்கேல் பண்ணும். அதனால தான் எல்லா மில்லினியர்ஸும் லேண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் திருச்சியில் பக்காவான லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். லேண்டு திருச்சியில் எந்த லேண்டு ஐபிக்கில் போயிட்டுருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.